ஒரு தலைவன் என்பவன் மாற்றத்தை தன்னிலிருந்து தான் தொடங்குவான். அண்ணல் காந்தியடிகள் அதைத்தான் சொல்கிறார். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்று. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் எங்களிலிருந்து தொடங்கி கொண்டிருக்கிறோம். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. நாங்கள் தடம் பதித்து நடக்க நினைக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மக்கள், மாறி 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 வாக்கு செலுத்தி விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு போகிறார். ஐயா எடப்பாடி 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டார். புதிதாக அவர்கள் வந்து ஒன்று ஆட்சி செய்ய போறதில்லை. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து பாருங்கள். உலகின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலத்தை நான் மாற்றவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் தோற்கடியுங்கள். தோல்வி ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. திரும்ப 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 இதுக்கு எதற்கு நாங்கள் அலை கரும்பாறை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியில் நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், இந்த கப்பல் பத்திரமாக கரை கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் தானாக ஏறிவிடுவார்கள் என்று. இந்த கப்பல் நிச்சயமாக பத்திரமாக உங்களை கரை சேர்க்கும் என் அன்பு மக்களே, நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இந்த கப்பலில் ஏறுங்கள். முதல் முறையாக முயற்சி செய்வது முயற்சி. 2016 நாங்கள் போட்டியிட்டது முயற்சி, தோற்றம். 19 போட்டியிட்டோம், அது தொடர் முயற்சி, தோற்றம். 21 போட்டியிட்டோம், அது விடாமுயற்சி, தோற்றம். இப்போது 26 போட்டியிடுகிறோம். இது விடாமுயற்சி அல்ல, அடர்த்தியான நம்பிக்கை. உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவர் என்கிறான் சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு சரித்திரத்தில், நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த நம்பிக்கையில் நிற்கிறோம், அசைக்க முடியாத நம்பிக்கை. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த இன மக்கள் இம்முறை தம் சொந்த பிள்ளைகளை ஆள வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. தனி மனிதனை தலைமையேற்க கற்றுக்கொள்ளாதீர்கள் என் உடன் பிறந்தார்களே, உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்க கற்றுக்கொள்ளுங்கள். தனி மனிதன் இருப்பான், போய்விடுவான், ஆனால் அவன் முன்வைத்த தத்துவம் அப்படியே இருக்கும். எங்களை சாதி பார்க்காதீர்கள், சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பாருங்கள். மதம் பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கும் மனிதத்தை, உயிர்மை நேயத்தை பாருங்கள். எங்கள் நிறத்தை பார்க்காதீர்கள், உயரத்தை பார்க்காதீர்கள், நாங்கள் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாதி பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போடாதீர்கள் என்று சொல்ல காரணம் ஏன்? என் தத்துவம் செத்து போகும். சாதி பார்த்து நீங்கள் போட்டால் என் தத்துவம் செத்து போகும். சாதி மத உணர்ச்சியில் சிக்கி சீரழிந்திருக்கிற என் தமிழ் சமூகம் இப்போதுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வில் ஒன்று திரண்டு பேரெழுச்சியாக எழுச்சியுற்று வருகிறது. இது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத பெரும் மாறுதல். இந்த கூட்டம் இங்க கூடியிருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாநாடு இது. அவ்வளவுதான், தமிழர்கள் முடிந்தார்கள். நடிகரை நேசிப்பவன் மட்டுமல்ல, நாட்டை நேசிப்பவனும் பேரெழுச்சியாக கூடுவான் என்று காட்டுகிற மாநாடு.